கொஞ்சம் முரட்டு பிடிவாதக்காரர்கள் தான். ஆனால் இவர்களுடைய பிடிவாதம் எப்படி இருக்கும் என்றால், மேசம் போல் கோபமாக இருக்காது, பணிவாக இருக்கும், சாந்தமாக இருக்கும், உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னுடைய நோக்கமே பெரிதென்று முடிக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள். 6ஆம் இடமாக சுக்கிரன் வருவதனால் இவர்களை பொறுத்தவரை நோய் என்று எடுத்துக்கொண்டால் கிட்னி சார்ந்த நோய்கள், சர்க்கரை சார்ந்த நோய்கள், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் நினைப்பதை மட்டுமே அனைவரும் செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு காய் நகர்த்தி எல்லா விஷயங்களையும் இவர்களுக்கானதாக வளைத்து விடுவார்கள். அப்படி இருக்காதீர்கள். அதே போல 12ஆம் இடமாக இவர்களுக்கு மேசம் வருவதனால் காலிலே அடிபடாத ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் இருக்க முடியாது. எப்படியும் அவர்கள் தொடையிலிருந்து கால் வரை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இடது கண் இடது கால் கட்டாயம் பிரச்சனையை செய்து கொண்டே இருக்கும். அதே போல ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு மனைவி என்பது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாகவே தான் இருக்கும். ஒன்று மனைவிக்கு ஏதேனும் ஒரு நோய், மனைவிக்கு ஏதேனும் ஒரு மருத்துவ செலவு, இப்படி ஏதேனும் வந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். கேம் சேஞ்சர் யூடியூப் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, இன்று நாம் மேசம் முதல் மீனம் வரை உண்டான ராசி லக்னங்களுக்கு குபேர யோகம் அளிக்கும் இடம் எது, எப்படி இவர்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சில நேரங்களில் கடன் தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது, சில நேரங்களில் நோய் தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது, சில நேரங்களில் ஏண்டா இந்த வாழ்க்கை என்று ஒரு விரக்தி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த மாதிரியான நிலைகளில் ஒரு ராசி சிக்கி தவிக்கும் போது அவர்களை அந்த இடத்திலிருந்து மீள என்ன செய்ய வேண்டும்? அது மட்டுமல்ல, சிலருக்கு திருமணம் ஆவதில்லை, சிலருக்கு வேலை கிடைப்பதில்லை, சிலருக்கு தொழில் அமைவதில்லை. இப்படி 12 ராசி லக்னங்களுக்குமே சில குறைகள் இயற்கையாகவே இருக்கிறது. நிறைகள், அது எவ்வளவு நிறை இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, அது அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அதனால் அவர்கள் அதை பற்றி சிந்திக்க போவதில்லை. ஆனால் சில குறைகள் தவிர்க்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கும் இந்த மேசம் முதல் மீன ராசி நேயர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை பாதையை அப்படியே புரட்டி போடுவதற்கு உண்டான இந்த குபேர யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு மற்றும் ஒரு நல்ல ஒரு தீர்வு முறையை இந்த கேம் சேஞ்சர் யூடியூப் சேனலுக்காக முதன் முறையாக நான் தருகிறேன். அனைவரும் நான் சொல்லும் இந்த விஷயங்களை பொறுமையாக கேட்டு அதன்படி நடந்தீர்களானால் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் நண்பர்களே, இன்று ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்துள்ளீர்களா? உங்களுக்கு என்ன குற்றங்கள், என்ன பிரச்சனைகள், என்ன மாதிரி கடன்கள், என்ன மாதிரி நோய்கள், என்ன மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும் என்பதனை பார்ப்போம். அதற்கு தீர்வுகள் என்ன, அதற்கு உண்டான குபேர யோகம் எப்படி உங்களுக்கு இயங்குகிறது, அந்த குபேர யோகத்திற்கு செல்ல வேண்டிய ஆலயங்கள் என்ன என்பதனை இந்த பதிவிலே பார்ப்போம். நண்பர்களே, பொதுவாக ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு நிலத்தின் மேல் நில ஆசை உடையவர்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள். இவர்களும் கொஞ்சம் முரட்டு பிடிவாதக்காரர்கள் தான். ஆனால் இவர்களுடைய பிடிவாதம் எப்படி இருக்கும் என்றால், மேசம் போல் கோபமாக இருக்காது, பணிவாக இருக்கும், சாந்தமாக இருக்கும், உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதை வெளிக்காட்டி கொள்ளாமல்
தன்னுடைய நோக்கமே பெரிதென்று முடிக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள். ஆனால் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே பண நோக்கமே மிக பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்கும் காரணத்தினால், பணம் 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 என்கின்ற ஒரு விஷயமே இருக்கும் காரணத்தினால் பணத்தாசையினால் நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பாருங்கள், இந்த ரிஷபம் இந்த ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து வாங்குவது, MLM இவற்றின் மூலியமாக அதிகமாக மாட்டிக்கொண்டு முழிப்பவர்கள் இந்த ரிஷபராசி இந்த ரிஷப லக்னக்காரர்கள் தான். அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த இடம் விற்கிறார்கள், மாதம் 1000 ரூபாய் கட்டுங்கள் என்று கேன்வாஸ் செய்கிறார்கள் பாருங்கள், அவர்களும் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் தான். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நான் வேலை வாங்கி கொடுக்கிறேன், எனக்கு இவ்வளவு பணம் தாருங்கள், நான் டெல்லி சென்று இந்த வேலையை முடித்து கொடுப்பேன், கான்ட்ராக்டை முடித்து கொடுப்பேன் என்று பணம் வாங்கி சென்று அங்கு யாரிடமோ சென்று ஏமாந்து இங்கு வந்து பணம் தர முடியாமல் இருக்கும் இடத்தை விற்று கொடுத்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் ஏகப்பட்ட பேரை நான் என் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கின்றேன். அதே நான் பிரச்சனைகளை மட்டும் சொல்கிறேன். எவ்வளவோ யோகசாலிகள் ரிஷபராசி ரிஷப லக்னத்திலே இருக்கிறார்கள், அதில் மாற்றமில்லை. ஆனால் பிரச்சனை என்று நாம் சொல்லும் பொழுது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமான பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு எப்பொழுதுமே 6ஆம் இடமாக, அதாவது இவருடைய லக்னாதிபதியும் சுக்கிரன், 6ஆம் அதிபதியும் சுக்கிரன். அதனால் சுக்கிரன் என்றால் பெண்கள், பெண் சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷப லக்னக்காரர்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, கலைத்துறையிலே மிகப்பெரிய ப்ரொடியூசர்கள் இவர்கள்தான். ஆனால் ப்ரொடியூஸ் செய்து நிறைய நட்டங்களை இன்று சந்தித்து கொண்டு இருப்பவர்களும் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் தான். 6ஆம் இடமாக சுக்கிரன் வருவதனால் இவர்களை பொறுத்தவரை நோய் என்று எடுத்துக்கொண்டால் கிட்னி சார்ந்த நோய்கள், சர்க்கரை சார்ந்த நோய்கள், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எனவே இவர்கள் எப்பொழுதுமே தனது உடல்நிலையில் ஒரு ஆரோக்கியத்தை எப்பொழுதுமே ஒரு நடைபயணம் சென்று கொண்டு வருவது மிகச் சிறப்பான ஒன்றாக அமையும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, வேலை என்று வந்துவிட்டால் இவர்கள் தன் வேலையை முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள். வேலையிலே கெட்டிக்காரர்கள் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள். ஆனால் இவர்கள் வேலைக்கு ஏற்றவாறு ஊதியம் கிடைக்குமா என்றால் அது குறைவாக இருக்கும். அதனால் இவர்கள் என்ன பண்ணுவார்கள், எப்பொழுதுமே 2 தொழில் பண்ண வேண்டும், 2 வேலை பார்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நிறைய பேர் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் ஒரு வேலையை பார்த்து கொண்டு இன்னொரு வேலைக்காக ஜோதிடம் கூட கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி 2 வேலை பார்ப்பவர்கள் ஒரு வேலையிலே இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்களை விட்டுவிட்டு இன்னொரு வேலையை பார்க்கும் காரணத்தினால் முழுமை அடையாமல் மேலதிகாரியின் தொந்தரவுக்கு ஆட்பட்டு பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய மனம் முழுக்க இருப்பது பணம் பணம் பணம், தன் காரியம். இவருடைய காரியம் வெற்றி பெற வேண்டும், அவ்வளவுதான் நண்பர்களே. உதாரணமாக நீங்கள் இந்த ரிஷபராசியிலே பிறந்ததற்கு கிருஷ்ணரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கிருஷ்ண பகவான் கடைசி வரை தன் காரியத்திற்காக மட்டுமே பொறுமையாக பேசி அனைவரையும் சம்மதிக்க வைத்து மிக பெரும் போரை நடத்தினார் அல்லவா? அதுதான் இந்த ரிஷபராசியின் தன்மை. இவர்கள் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் இவர்கள் நினைப்பதை மட்டுமே அனைவரும் செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு காய் நகர்த்தி எல்லா விஷயங்களையும் இவர்களுக்கானதாக வளைத்து விடுவார்கள். அப்படி இருக்காதீர்கள். எல்லோருக்குமே எல்லா விஷயமே பொதுவானது. எல்லோருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இருக்கும். பொதுவாக சிந்தித்து நீங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் செயல்பட்டால் உங்களுக்குத்தான் வெற்றி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதேபோல் 8ஆம் இடமாக இவர்களுக்கு தனுசு வீடு வரும் காரணத்தினால், 8ஆம் இடம் என்பது குருவின் வீடு, அப்போ வரும் காரணத்தினால் பெரும் பணத்தை சில நேரங்களிலே தொலைத்து விடுகிறார்கள். நீங்கள் பாருங்கள், தங்கம் விலை கம்மியாக கிடைக்கிறது என்று சொல்லி எங்கேயாவது தங்கத்தை, தவறான தங்கத்தை வாங்கி விடுவார்கள். நீங்கள் இதிலே பணம் போடுங்கள், இந்த MLMல் போடுங்கள், 1 கோடியை போடுங்கள், உங்களுக்கு 1.5 கோடி கிடைக்கும் என்றால் நம்பி போட்டுவிட்டு கோடிக்கணக்கிலே இழந்து நிற்பார்கள். அந்த மாதிரி அமைப்பு இவர்களுக்கு உண்டு. வெளிநாட்டிலே முதலீடு செய்யுங்கள், இவ்வளவு சரக்கு நான் அனுப்புங்கள், பணம் தந்து விடுகிறேன் என்று சொல்லுவார்கள். அதை நம்பி எக்ஸ்போர்ட் பண்ணி விடுவார்கள். அங்கு சென்று பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. அதே போல 12ஆம் இடமாக இவர்களுக்கு மேசம் வருவதனால் காலிலே அடிபடாத ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் இருக்க முடியாது. எப்படியும் அவர்கள் தொடையிலிருந்து கால் வரை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இடது கண் இடது கால் கட்டாயம் பிரச்சனையை செய்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே இவர்களுக்கு உள்ளூரை விட வெளியூர் சென்று பிழைப்பது என்பதுதான் ஓரளவுக்கு நன்மையான வாய்ப்புகளை தரும். அதே போல ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு மனைவி என்பது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாகவே தான் இருக்கும். ஒன்று மனைவிக்கு ஏதேனும் ஒரு நோய், மனைவிக்கு ஏதேனும் ஒரு மருத்துவ செலவு, இப்படி ஏதேனும் வந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. இவர்களுடைய வீட்டிலே ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், கன்னி இந்த ராசி லக்னங்கள் கட்டாயம் இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, இவற்றை தீர்ப்பதற்கு ஏதேனும் வழிகள் உண்டா ஐயா என்றால் அற்புதமான வழிகள் இருக்கிறது. இவர்களுக்கான குபேர யோகத்தை நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் செல்ல வேண்டிய அற்புதமான இடம் திருவாரூர் தியாகராஜர் கோயில்தான். நீங்கள் திருவாரூர் தியாகராஜ கோயிலுக்கு சென்று அங்கு அவரை வணங்கி நீங்கள் அவருக்கு மனமுருகி வணங்க வேண்டும். நண்பர்களே, வணங்குதல் என்றாலே ஒரு கோயிலுக்கு சென்றால் அவரை மனம் உருகி வழிபட வேண்டும். எதற்காக நெய் கொடுக்க சொல்கிறோம்? நெய் எப்படி உருகி எண்ணெய் ஆகி அப்படியே ஒளியாக தன்னை மாற்றுகிறதோ அப்படி உங்கள் மனம் சாமியின் மேல் நிலைக்க வேண்டும். அப்படி திருவாரூர் தியாகராஜரை நீங்கள் வணங்க வணங்க உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதே போல நீங்கள் ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய குபேர யோகத்தை அடைய வேண்டிய கோயில் எது என்று நீங்கள் கேட்டால் அது திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபசாமி கோவில். நண்பர்களே, திருவனந்தபுரத்திலே வீட்டிற்கும் அந்த அனந்த பத்மநாப சாமியை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டு விட்டால் மிக பெரும் குபேர யோகம் அடைந்தே தீருவார்கள். ஏனென்றால் அந்த அனந்த பத்மநாப சாமிக்கு கீழ்தானே இன்று பல ஆயிரம் கோடிக்குண்டான தங்க கட்டிகள் புதைந்து கிடக்கின்றன நண்பர்களே. அது மட்டுமல்ல, பெண் தெய்வமாக பார்த்தால் புன்னைநல்லூர் மாரியம்மனை இவர்கள் வணங்குவது, அதுவும் தங்க பாவாடை சார்த்தி வணங்குவது இவர்களுக்கு மிகப்பெரிய குபேர யோகத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அது மட்டுமல்ல நண்பர்களே, நீங்கள் மிருகசீச நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் வணங்க வேண்டியது சாந்தலிங்கர். பேரூரில் இருக்கக்கூடிய, கோயம்புத்தூர் அருகிலே இருக்கக்கூடிய பேரூரில் இருக்கக்கூடிய சாந்தலிங்கர் மடத்தில் இருக்கக்கூடிய சாந்தலிங்கரை நீங்கள் வணங்கினால், அதுவும் குறிப்பாக மக நட்சத்திரத்தன்று நீங்கள் சென்று வணங்கினால் உங்களுக்கு மிக பெரும் குபேர யோகத்தை அந்த கோவில் சாந்தலிங்கரும் அங்கு அருகில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வர பெருமாளும் கட்டாயம் கொடுப்பார்கள். பொதுவாகவே நான் ரிஷப லக்னம் ஐயா, எனக்கு எப்படி குபேர யோகத்தை நீங்கள் இயக்க தருவீர்கள் என்று கேட்டால், நீங்கள் அனந்த பத்மநாபசாமி படுத்திருக்கக்கூடிய சயன கோல பெருமாளை எங்கு சென்று வழிபட்டாலும் ஜெயிப்பீர்கள். அதை விட மிக முக்கியமாக திருவனந்தபுரத்தில் இருக்கும் அனந்த பத்மநாப சாமியை நீங்கள் வணங்கினால், பௌர்ணமி அன்று வணங்கினால் அல்லது ஆயிலிய நட்சத்திரத்திலிருந்து வணங்கினால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து மிக பெரும் குபேர யோகங்கள் கைமேல் வந்து குபேர சம்பத்தும் கிடைக்கும். பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை மிக எளிமையாக குபேந்திர யோகம் என்கின்ற அற்புதமான குபேர யோகத்தை பற்றி இதுவரை உங்களுக்கு நாம் மிகச் சிறப்பாக தெளிவாக விளக்கியிருந்தோம். நான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு நீங்கள் என்னிடம் விருப்பப்பட்டால்
என்னுடைய நம்பரான 9842737800, அதாவது 98 427 37 800 என்கின்ற எண்ணிற்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்கள் அப்பாயின்மெண்ட்டுகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது உங்களுடைய முன்பதிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் நாங்கள் நேரடியாகவும் ஜோதிடம் பார்க்கிறோம், ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட முறையிலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெறலாம். இது மட்டுமல்ல, நம்முடைய வகுப்புகள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ சயின்ஸ், அதாவது ஜோதிட சித்தன் என்கின்ற குழு, ஜோதிட சித்தன் என்கின்ற யூடியூப் சேனல், இவைகளிலே நாம் வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நமது வகுப்பிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். ஜோதிடம் சம்பந்தமான எந்த வகையான உங்களுக்கு பலன் எடுக்க முடியவில்லையா, பரிகாரம் எடுக்க முடியவில்லையா, திசா புத்தி பற்றி தெரியவில்லையா, அல்லது என்ன ஜோதிடம் முழுக்க கற்றுக்கணுமா, நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம். எங்கள் வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படித்து பார்த்தீங்கனாலும், ஒரு வகுப்பு நீங்கள் வீடியோ கேட்டிங்கனாலும், ஒரு வகுப்பு நீங்கள் ஆடியோவில் கேட்டிங்கனாலும், நீங்கள் அந்த ஜோதிடத்தில் உங்களுக்கே பூரா மிகச்சரியாக அப்படியே புல்லரிச்சு போகிற அளவுக்கு ஒவ்வொரு வகுப்பும் இருக்கும். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்ம உலகம் முழுக்க உருவாக்கி இருக்கோம். அப்படி ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் கேட்கணுன்னாலும் என்னுடைய இந்த நம்பரான 9842737800க்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே நாங்கள் பதில் கொடுப்போம். நன்றி நண்பர்களே. உங்கள் ஈரோடு TR கோபு ஐயா.